ஹலோ வியூஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஜான்டஸ் பைக்கோட XRT 350யோட ஒரு டிஃப்ரென்ஸ் தான். என்னென்ன டிஃப்ரென்ஸ், இந்த 3 பைக்குக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த 3 பைக்லேயுமே காமனாக இருக்கிற திங்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். இதில் 3மே காமனாக இருக்கிறது வந்து இந்த வீல் சைஸ் தான். வீல் சைஸ் வந்து 17 இன்ச் வீல் தான் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க வேண்டியது வந்து டிஸ்க் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 320 mm கொடுக்குறாங்க. பேக்கில் இருக்க டிஸ்க் வந்து 265 mm வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு டியூவல் சேனல் ஏபிஎஸ் பைக்கு. சுவிட்சபிள் ஏபிஎஸ் 3லேயுமே கிடையாது. நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்டட் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 43 டயா உள்ள ஒரு சஸ்பென்ஷன். அதே மாதிரி சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதில் காமனாக இருக்கிற திங்ஸ். காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 350cc தான். ஆனால் அக்யூரசின்னு பார்த்தோம் அப்படின்னா 348cc தான் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு சிங்கிள் சிலிண்டர் டியூவல் ரேடியேட்டரோடு நம்மளுக்கு வருது. அதாவது ஆயில் கூல்டு அண்ட் லிக்விட் கூல்டு ரெண்டுமே கம்பைன் ஆகி வரும். இது 3லேயுமே வந்து இது எல்லாமே நம்மளுக்கு காமனாக இருக்கிற திங்ஸ். இப்போ நம்ம இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது இப்போ இந்த 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றது இப்போ தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நம்ம இந்த 3 வெஹிக்கிளில் இப்போ இந்த 2 வெஹிக்கிளோட டிஃப்ரென்ஸ் இப்போ பார்ப்போம். இப்போ எக்ஸோடதும் ஆரோட டிஃப்ரென்ஸையும் பார்ப்போம். இது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து அட்வென்ச்சர் வெஹிக்கிள், இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நேக்கட் பைக் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஆரோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா 15 லிட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே வந்து நம்ம எக்ஸோட டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 19 லிட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓவரால் மைலேஜ் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 30 to 35 தான் வந்து ஷோரூம் ரெக்கமெண்டட். ஆனால் வந்து நம்மளுக்கு வண்டி மூவ் ஆனதுக்கப்புறமேட்டு தான் தெரியும் இதோட ஆவரேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக தெரியும். நெக்ஸ்ட் இதில் நம்ம இந்த 2 வெஹிக்கிள்லையும் காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட சீட் ஹைட் 795 mm வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2லேயுமே வந்து 152 mm தான். அதே மாதிரி இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம இதோட சீட் ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 830 mm, அதே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 172 mm. ஸோ இந்த 2 வெஹிக்கிளை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஹைட் வந்து அதிகம். இதுதான் வந்து இதில் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ எப்படி நம்ம இந்த 2 வண்டிக்கும் நம்ம வந்து ஒரு சிமிலாரிட்டி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த டீக்கும் எக்ஸ்க்கும் வந்து நம்மளுக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. என்னென்னா வந்து இதோட டேங்க் கெப்பாசிட்டி 90 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள், இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்ன்றனால இது வந்து 15 லிட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இதோட மேஜர் டிஃப்ரென்ஸ். மற்றபடி இந்த கிளஸ்டர் டீட்டெயில், இந்த பிரேக் சிஸ்டம் எல்லாமே ஒன்று தான், வேறு ஒன்றுமே சேஞ்சஸ் கிடையாது. இந்த அட்வென்ச்சர் வெஹிக்கிள்ஸில் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த விண்ட்ஷீல்ட்ஸ் வரும், இதுக்கு விண்ட்ஷீல்டு வராது. அதே மாதிரி இந்த டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா கேட்சியாக இருக்கும், நல்லா வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக் வந்து கொடுக்கும். அதுதான் வந்து இந்த ஜான்டஸ் R350யோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இது வந்து அட்வென்ச்சருன்றதுனால நம்ம அட்வென்ச்சருக்கு உள்ள ஃபோக்கஸ் மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. சீட் கம்ஃபர்ட்மே பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 அட்வென்ச்சர்லையுமே நல்லா கம்ஃபர்டபுளான சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜான்டஸ் R350 நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது நேக்கட் பைக் அப்படின்றனால கொஞ்சம் வந்து காம்பேக்டடான ஒரு சீட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் வந்து இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வீடியோ உங்களுக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இப்போ ஜான்டஸில் வந்து இப்போ இந்த மாடல்ஸில் இதான் வந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் எதுவுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து மேலே ஐ லிங்க்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதில் வந்து நான் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். இதில் வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு வந்து இதில் சொல்லி முடிச்சிட்டேன். இதோட ஃபுல் வீடியோஸ் வந்து இதோட இண்டிவிஜுவல் வீடியோஸ் எல்லாமே நான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஜான்டஸ் அப்படின்றது வந்து ஸ்பானிஷில் உள்ள மீனிங் என்ன அப்படின்னா 350. அதனால தான் வந்து இந்த 3 பைக்குமே உங்களுக்கு வந்து 350cc தான் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூ வீடியோ வரும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.